அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நசீமா பானு. நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கீழவாசலில் இருக்கேன். எனக்கு 8 வயசாக இருக்கும்போதே எங்கள் அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. அப்போலேருந்தே நான் முஸ்லீம் ஹோமில் தான், ஆர்ஃபன் ஹோமில் தான் இருந்து வளர்ந்துட்டுருக்கேன். 12th வரைக்கும் அவங்க தான் பார்த்து படிக்க வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால் காலேஜ் படிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலையில் தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என் டீச்சர்ஸோட ஹெல்ப்போடு தான் எனக்கு இந்த மதர் தெரசா ஃபவுண்டேஷன் தெரியும். அது மூலயமா தான் டேடி என்னை பான்சர்க்கஸில் யூஜி படிக்க வச்சாங்க. யூஜி படிக்கிறப்பயே எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு, அடுத்து நம்ம பிஜி பண்ணணும்னா ஜமாலில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம அப்பா இருந்தால் தைரியமாக கேட்கலாமே, நம்ம ஃபவுண்டேஷனில் படிக்கிறோமே எப்படி கேட்குறது அப்படிங்கிற ஏக்கம்லாம் என் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் டேடிகிட்ட வந்து டேடி எனக்கு ஜமாலில் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது டேடின்னு தான் சொன்னேன். ஏன் இங்கே பான்சர்க்கஸில் அந்த கோர்ஸ் இருக்கும்போது நீ ஏமா அங்கே போகிற அப்படின்லாம் எதுவுமே நான் ஒரு வார்த்தை கூட டேடி கேட்கல. நான் ஜமாலில் படிக்கிறேன்னு சொல்கிறப்ப கூட முஸ்லீம் காலேஜ் அப்படிங்கிற அந்த மதம் வேறுபாடு எதுவுமே டேடி பார்க்கல. உன் ஆசை என்னமோ அதை படிடா அப்படின்ட்டு. ஜமாலில் எம்எஸ்சி படிக்கிற மாதிரி இருந்தாலும் முஸ்லீம் கோர்ஸ் 1 வருஷம் அங்கேயே 2 வருஷம் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதையும் சேர்த்து கற்றுக்கூடான்னு சொல்லி இன்னொரு டிகிரி, நான் முஸ்லீம் இதில் முபல்லிகாங்கிற டிகிரியும் படிக்க வச்சு இப்போ போஸ்ட் கிராஜுவேட்டாக அவங்க முன்னாடி நிற்கிறேன்னா அந்த பெருமை இந்த மதர் தெரசா ஃபவுண்டேஷனுக்கும் என்னுடைய டேடிக்கும் தான் சேரும். டேடி எனக்கு காட் கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அப்பா இல்லைனாலும் எனக்கு அப்பாவாக இருந்து அப்பாவோட பாசனம் என்னன்னு தெரியாத வயசில் இப்போ வரைக்கும் அப்பாங்கிற ஸ்தானத்தில் இருந்து எல்லாம் பண்ணி எனக்கு ஒரு அப்பாவாக இருந்துகிட்ருக்காங்க. யாருமே இல்லை அப்படின்னு நினச்சி சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுறப்பெல்லாம் நமக்கு ஏன் யாரும் இல்லை, நமக்கு தான் அப்பா இருக்காங்களேன்னு சொல்லி அந்த தைரியத்தை கொடுத்து டேடி என் கூட எப்போவுமே லைஃப் லாங் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இப்போ இருக்கிற குடும்பத்துலலாம் ஒரு பிள்ளைக்கு அப்பாவாக இருந்து இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான இது. ஆனால் டேடி இங்கே 1000க்கும் மேற்பட்ட பிள்ளைங்களுக்கு அப்பாவாக இருந்து இதாக இருக்காங்க. எனக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும் அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷனே டேடிட்டேன்னு தான் கற்றுக்கிட்டேன். என் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டை டேடின்னு தான் சொல்லலாம். என் வாழ்க்கையில் இந்த கல்வி கண் திறந்து வைத்து என் லைஃப்பில் ஒளி வைத்து வச்ச இந்த மதர் தெரசா ஃபவுண்டேஷனுக்கும் என் டேடிக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ டேடி.